மனிதர்களின் அடக்குமுறை விளங்குதா? எவெல்லாமோ ஆட்சிக்கு வந்துட்டாரு என்ன ஆகும்? மனிதர்களின் அடக்குமுறைகளை விட்டு காப்பாற்றியா அல்ல சொல்ல கேட்டாங்க. அந்த நம்பிக்கை முஸ்லிம்கள்ட்ட இல்லங்க. மீண்டும் இவனே ஆட்சிக்கு வந்துட்டா என்ன ஆகும், என்ன செய்வான் அப்படின்னு. நம்ம உயிர் அவங்க இல்லையா அப்படி யோசிக்க மாட்டீங்களா? அட ஏன் உயிர் அவங்க இல்லையா இருக்கு, எனக்கு ரிஸ்க் அளக்கிறது அவன் அளக்கிறான், இப்படி யோசிக்க மாட்டீங்களா? முஸ்லிம்களே பயப்படுறாங்க. மீண்டும் அவனே ஆட்சிக்கு வந்துட்டா பள்ளிவாசலை இடிச்சுட்டாங்கன்னா அப்படின்னு பயம். நம்ம மக்கள் அல்லாஹ்வுத்தாலா பள்ளிவாசலுக்கு இடிக்கும் மொழியா பார்த்துட்டு இருக்கான். அவன் கையை காலம் முடக்க வேண்டியதில்லை. இஸ்லாத்தை புரிந்து கொள்ளது. லா எதிர்க்கும் மல்லல்ல இதை ஞாபகம் வச்சுக்கிறது. நீங்கள் நேரான வழியில் நடந்தால் வழிகட்டவரை உங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாது. ஓட்டு அழிச்ச ஓட்ட இருக்க, ஓட்டு நபி வழி இல்லையே, தொழுகை இல்லையே, தௌஹீத் இல்லையே, கண்ட அவுளியாட கையேந்திட்டு இருக்கிய, படைத்தவனை விட்டுட்டு படைக்கப்பட்ட போய் காட்டிட்டு இருக்கிய, ஒரு தாயத்தை நம்புறிய, தகட நம்புறிய. யோசிச்சு பாரு, நீ நேர்மையாக நடந்தால் உன்னை எவனும் எதுவும் செய்ய முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இணை வைப்பதை வேறொருக்கும் இஸ்லாம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா மீட்டிங்களிலும் கூட்டங்களிலும் எத்தனை தலைப்புகள் பேசினாலும் இந்த தலைப்பை பேசுவார்கள், பேசத்தான் வேண்டும். அது போன்ற மிக அத்தியாவசியமான ஒரு தலைப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதற்காக இதை மீண்டும் 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 நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இணை வைத்தல் என்று சொன்னாலே அதனுடைய எதிரானது ஏகத்துவம். இணை வைத்தலை பேசும்பொழுது ஏகத்துவத்தையும் பேச வேண்டும், ஈமானை பேச வேண்டும், இஸ்லாத்தை பேச வேண்டும், அடிப்படையை பேச வேண்டும். எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை போன்றதான் இது. இந்த இணை வைத்தல் என்பது பல கோணங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். திருமறை குர்ஆனில் இணை வைத்தலை சொல்வதற்கு முன்னால் நான் முதலில் ஈமானை சொல்கிறேன். ஈமானை பற்றி திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது? நபிகளாருக்கு அல்லாஹ் சொல்கிறார். இது உச்சமான வசனம் நான் சொல்ல போவது. என்ன சொல்கிறான்? மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், முஹம்மதே, வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தது, ஈமான் என்றால் என்ன என்று உனக்கு தெரியாது. இப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், குர்ஆன்னா என்ன, வேதம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, எதுவும் நபிகளாருக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். இதை ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? அட, ஈமான் என்ற ஒரு அடிப்படை விஷயத்தை கூட முஹம்மது நபி தெரியாமல் இருந்தார், அதை நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் என்று சொல்ல வருகிறான் அல்லாஹ். அவரவர் ஈமான் இதுதான் என்று முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. ஈமான் என்றால் என்ன என்று அல்லாஹ் தான் நபிகளாருக்கு சொல்லிக் கொடுத்தான். மா தத்ரீமல் கிதாப், வேதம் என்றால் என்ன என்று தெரியாது, குர்ஆன் தெரியாது ரசூலுல்லாஹ். வலல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது அப்படிங்கிறான். இந்த வசனம் உச்சகட்டமான வசனமாக யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்க்கு ஈமான் தெரியாதுனா ஏன் இவ்வளவு முக்கியமா சொல்றான்? நபிகளாருக்கு இஸ்லாத்தை ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி அதை படைத்தவன் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகளாராக ஈமானை கண்டுபிடிக்கவில்லை, இஸ்லாத்தை கண்டுபிடிக்கவில்லை, எந்த ஒரு சட்டத்தை கூட நபிகளார் கண்டுபிடிக்கவில்லை. அந்த நபிகளுக்கு ஈமானை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்கிறார். இதுல சில முக்கியமான பேசிக் அடிப்படை சில வசனத்தை நான் சொல்றேன். எல்லா ஹஜரத்மார்களும் ஆலிம் சாக்களுக்கும் பல 100 முறை சொல்லக்கூடிய வசனம் தான் அது. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இந்த நபியின் மீது ஸலவாத் செய்து கொண்டிருக்கிறான். மலக்குகள் இந்த நபியின் மீது ஸலவாத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். சற்ற குறைய அல்லாஹ் இந்த நபியின் மீது ஸலவாத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் செய்வது மட்டுமல்லாமல் மலக்குகள் என்ன செய்றாங்க? யா அல்லாஹ், இந்த நபிக்கு நீ அருள் செய்வாயான்னு கேட்டுட்டு இருக்காங்க. முஸ்லிம்களுக்கு எல்லாருக்கும் சட்டம், நபிகளார் காலத்திலிருந்து
பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வந்து சென்று விட்டார்கள். இப்ப 200 கோடிக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கிறான். இன்னும் எத்தனை ஆண்டுகள் முஸ்லீம் வரப்போறாங்க. இத்தனை முஸ்லீம்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். இதை விளங்கணுங்க. சும்மா ஸலவாத்து சொல்லிட்டு இருக்க கூடாது. ஸலவாத்து சொல்வது என்பது இஸ்லாமிய சட்டத்தில் உள்ளது. சரியா? இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்திலே சஹாபாக்கள் ரசூல் அட போறாங்க. யார் ரசூல் அல்லாஹ், திடீர்னு ஒரு புதுசா ஒரு சட்டம் வந்திருக்கு, ஸலவாத்து சொல்லணும்னு குர்ஆன்ல வந்து நல்லா சட்டம் போட்டிருக்கான். அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூல் அல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்து சொல்வது என்றால் எப்படி சொல்ல வேண்டும்? அல்லிம்னா, கற்றுத்தாருங்கள். கேட்கிறது யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்கள் யார்? நபிகளாரை விட மொழித்திறமை வாய்ந்தவர்கள் சஹாபாக்கள். அரபி மொழியை இயற்றக்கூடிய, எழுதக்கூடிய, கவிதை இயற்றக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகள் சஹாபா பெருமக்கள். நபிகளாருக்கோ எழுதவும் தெரியாது, எழுதியை பார்த்து படிக்கவும் தெரியாது. எழுதவும் தெரியாது, எழுதியை பார்த்து படிக்கவும் தெரியாது. நபிகளாரத்திலே எழுத தெரிந்த சஹாபாக்கள், அரபி ஞானம் மிக்கவர்கள், கவிதையை ஏற்றக்கூடிய அளவுக்கு திறமை சஹாபாக்கள் எல்லாம் போய் கேட்கிறாங்க. யாரும் சொல்ல ஸலவாத்துனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியை கேட்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, முக்கியமான ஒரு விஷயம். யார சொல்லலாம், சலாம் சொல்வதை எல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தந்து விட்டீர்கள். சலாம் சொல்றது அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் சொல்வது என்றால் என்ன என்று எங்களுக்கு நீங்கள் புரிய வைத்து விட்டீர்கள், சொல்லிவிட்டீர்கள். இப்ப ஸலவாத்தை பத்தி குர்ஆன் சொல்லுது. அப்ப சலாமும் ஸலவாத்தும் ரெண்டை மட்டும் வச்சு இன்னைக்கு பேசிடலாம், நீங்க ஈஸியா விளங்கிடலாம். சலாம் சொல்வதை நீங்கள் சொல்லி தந்திருக்கிறீர்கள், இப்பொழுது ஸலவாத்தை சொன்னார்களே அப்படின்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை பற்றி என்ன சொன்னார்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். சலாமை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. சலாமை பற்றி நம்முடைய வழக்கத்தில் நம்ம என்ன செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம், இதுதான் சலாம். ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது அரபி இலக்கணப்படி பன்மை சொல், ஒருமை சொல் அல்லது. ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றதா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்க அப்படித்தான் சொல்லணும். இரண்டு பேருக்கு சலாம் சொல்வதா இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்குமா. அரபில தான் ஒருமை இருமை பன்மை இருக்கிறது. ஒருமை பன்மை எல்லா மொழியிலும் இருக்கும். அரபியை பொறுத்த மட்டில் ஒருமை இருமை பன்மை. இரண்டு பேரை பார்த்தால் அஸ்ஸலாமு அலைக்குமா, அதற்கு மேற்பட்ட மக்களை பார்த்தால் அஸ்ஸலாமு அலைக்கும், இதுதான் வழக்கம். ஒரு பெண்ணை பார்த்த ஆண்பால் பெண்பால் கிராமர்ல இருக்குல்ல, இலக்கணத்துல பெண்ணை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கன்னு சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கி அப்படின்னு சொல்லணும். பெண்களில் பலர் இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்குன்ன அப்படி சொல்லணும். இது இலக்கண சட்டங்கள். சில நேரங்களில் ஒரு ஒழுங்குமுறைக்காக இலக்கண சட்டங்கள் உடைக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இலக்கண சட்டங்கள் உடைஞ்சிடும். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இலக்கண சட்டம் என்ன ஆகுறது? ஒரு ஆளை பார்த்தாலும் நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்றோம், பலரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான், ஆம்பளை பார்த்தாலும் பொம்பளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி ஒரு யூனிஃபார்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டாங்க. யார் யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கே என்று சொல்வது குற்றம் இல்லை. அதே சமயத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை ஒரு பரவலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இது எங்க நீங்க புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? மக்காவுக்கு பேர்பிய சவுதி அரேபியால ஆயிரக்கணக்கான மொழிகளை பேசக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள், எவ்வளவு மொழி இருக்காங்க, எல்லா நாட்டுக்காரும் அங்க வருவான், எல்லா மொழி பேசுறவனும். ஆயிரக்கணக்கான மொழி பேசக்கூடியவர்கள் வருவார்கள், லட்சக்கணக்கில். யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அவரவர் தங்கள் மொழிகளில் புரிந்து கொள்வான். அல்லாஹ்வுக்கு துஆ செய்றவன். சலாம்ங்கிறது என்னது? சலாம் என்பது துஆ செய்தல். அது விளங்கிடுங்க. நீங்க முஹம்மது கூடுதல் மட்டுமல்ல, அது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஒரு பிரார்த்தனையாக கற்றுத்தந்தார்கள். என்ன பிரார்த்தனை? உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக. சாந்தி மார்க்கம் இஸ்லாம்னு சொல்றவன் அந்த வார்த்தை சம்பந்தப்பட்டதால் ஸலாம் அலைக்கும் என்பதும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சாந்தியை தருவாராக என்று நான் சொல்கிறேன். நீங்கள் பிற என்னை பார்த்து வலைக்கும் சலாம், நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த மூலதெல்லாம் இதான் வரும், அதுக்காக அடிப்படையை சொல்லிட்டு வர்றேன். எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு ரெண்டு மூலது போட மாட்டாங்க, போடுறேன்
பின்னாடி போடுறேன். பேசிக்கா வணங்கணும் இல்ல, அதுக்காக நான் இதை சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அவரவர் இதை இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்றோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சவுதியில பாங்க சொல்லுவாங்க, மக்காவுல ஆயிரக்கணக்கான மொழி பேசக்கூடிய நிற்பான். அவன் தன் மொழியில் புரிந்து கொள்வான். தொழுகைக்கு அழைக்கிறார்கள், விளங்குதா? எல்லாருக்கும் இதுக்கு எத்தனை மொழி பேசுறோம் வருவான், மொத்தமா அப்படி முழு வருவாங்க. என்ன இங்கிலீஷ்காரனா இருப்பான், ரஷ்ய மொழியா இருப்பான், மலையாளத்துக்காரனா இருப்பான், தெலுங்குக்காரனா இருப்பான், வெவ்வேறு நாடு, ஜப்பான் மொழியா இருக்கும், பிலிப்பைன், எத்தனை மொழிகள், அத்தனை மொழி முஸ்லிம்களும் தொழுகைக்கு அழைக்கப்பட்டு விட்டது. ஏன்? இது ஒரு யூனிஃபார்ம் சொல்லுவாங்கல்ல, ஒருமுறை. இந்த யூனிஃபார்மை புரிந்து கொள்வதற்கு நம்ம நாட்டில் ஒண்ணு இருக்கு, தேசிய கீதம். ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாகவிதாதா. அர்த்தம் என்ன யாருக்கும் தெரியாது. பார்த்துட்டு இருக்காங்க, உட்கார்றா, அவருக்கே தெரியாது. அது வங்க மொழி. அந்த மொழி பேசக்கூடிய ஒரு புலவர் இயற்றிய கருத்து ஒரு பாடல். அது அர்த்தம் தெரியாது. இந்த பாட்டு பாடோட எல்லாம் எஞ்சினிக்காம பாருங்க. ஏன்னா அவனவன் புரிந்து கொள்கிறான், கருத்தெல்லாம் விளங்கல, அர்த்தம் தெரியல. இது தேசிய கீதம். ஒரு நாட்டிற்கு யூனிஃபார்ம் அப்படிங்கிறான். நபிகளால் உலகத்திற்கு யூனிஃபார்ம் அல்லாஹ்வுக்கு ஆக்கி விட்டார். உலகம் எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலையில் ஒருவன் இருந்தாலும் சரி, தொழுகைக்கு அழைக்கிறார்கள். ஒரு தமாஷ் என்னன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால கடையநல்லூர் எங்கூர் இருக்குல்ல, எங்கூர்ல இருந்து சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காங்க புதுசா. சவுதி அரேபியால அங்க பள்ளிவாசல் அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்றாங்க. எங்கூர்காரங்களாம் தமிழ்ல பாங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம் மொழியை போல ஆகிவிட்டது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்பது நம்ம மொழி, அவனவனுக்கு மேற்பட்ட ஒரு யூனிஃபார்ம். அது சாதாரண விஷயமா? இதை ஒரு இறை தூதராகத்தான் செய்ய, மனிதன் செய்ய முடியாது. சாதாரண மனிதனுக்கு இப்படி ஒரு சிந்தனை வராது. அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஒரு கிருபை இருக்கக்கூடிய இறை தூதரால் முடியும். அப்படிப்பட்ட ஒரு யூனிஃபார்மை கற்றுத் தந்தார். அது போலதான் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு கற்றுப்பாங்க. சில நேரங்கள்ல லாஜிக் எடுபடாது, ஞாபகம் வச்சுக்கணுங்க. லாஜிக் சில நேரங்கள் அடிபட்டு போகும். எப்படின்னு பாருங்க. இமாம் தொழ வைக்காரு, கடைசில அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்ங்கறாரு. ஒருத்தன் பின்னால உட்கார்ந்துட்டு வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ் அப்படினா ஒத்துக்குவீங்களா? ஏன்? லாஜிக் படி தானே சலாம் சொன்னா அலைஹிஸ்ஸலாம் தானே சொல்லணும். லாஜிகத்தில் தூர வீசு. தொழுகையில் இப்படிதான் இருக்கணும். மற்ற நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் ஓகே, தொழுகையில வலைக்கும் ஸலாம் சொல்லக்கூடாது. இங்க ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும், திரும்ப வலைக்கும் ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். ஏன்? அதுவும் யூனிஃபார்ம் தான். உலகம் ஃபுல்லா ஒண்ணு போலதான் இருக்கணும். அதுல ஒரு கன்ஃபியூஸ் வரக்கூடாது. உன்னுடைய அறிவுக்கு அங்க வேலை கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் ஸலாம் சொல்லணும்ங்கற ஒரு லாஜிக் நிக்காதங்க. எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லி தந்தார்களோ அந்த விஷயம் இன்னொரு விஷயத்தில் ஹராமாகிவிடும். தெரியுமா? என்னன்னு கேக்கீங்களா? பாங்கு சொல்றது சுன்னத்து, காம சொல்றது சுன்னத்து. பெருநாள் இன்னைக்கு பாங்கு சொல்றது ஹராம். போங்க, யாருமே மறக்க மாட்டான். பெருநாளை பாங்கு சொல்லலாமா? எந்த நபிகளார் பாங்கு தொழுகைக்கு என்று சொன்னார்களோ, ரொம்ப பிரபல்யமான எல்லா மக்களும் மொத்தமாக ஓடோடி வர வேண்டிய ஒரு தொழுகை பெருநாள். ஏங்க பாங்கு இல்ல? அதாண்ட சட்டம். என்னுடைய தூதருக்கு நான் ஒன்றை சொன்னேன், என் தூதருக்கு தெரியாதை நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாத என் தூதர் சொல்லி தருகிறார். இது இஸ்லாமிய ரூலுங்கிறது. என்னுடைய தூதருக்கு ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது, நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். என் தூதர் தான் உங்களுக்கு சொல்லி தருவார். என் தூதரை கூட ஒரு சட்டத்தை இயற்றிவிட முடியாது என்பது அந்த ரூல் நமக்கு தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் அன்னைக்கு பாங்க சொல்ல கூடாதுன்றாங்க. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தில் செய்வதை வைத்துக் கொண்டு இன்னொரு இடத்தில் செய்ய முடியாது. அதான் இஸ்லாம். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ல நிறைய விஷயம் இருக்கு. நபிகள் பெருமானார் சொன்னார், நீங்கள் யாருக்காவது சலாம் சொல்லிவிட்டால், சலாம் சொல்லிட்டேன், மீண்டும் எப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, சட்டம் இருக்கு. ஒரு மறைவு வந்த பிறகு, ஒரு மரமோ ஒரு சுவரோ ஏதாவது மறைந்த பிறகு மீண்டும் சலாம் சொல்லுங்க. அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நான் நிக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டேன். திருப்பி நான் கீழே இறங்கி இந்த மேடைக்கு பின்னாடி போறேன்,
போயிட்டு திருப்பி வர அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு மறைவு வருது. இதெல்லாம் இஸ்லாமிய சட்டங்க. இதெல்லாம் ரூல். என்னமா ஹதீஸ் குர்ஆன் நினைக்கிய குர்ஆன்ல இருக்கிற இஸ்லாமிய சட்டம் கட்டளை. அது பக்தி பரவசமா ஓதக்கூடியது மட்டுமல்ல, குர்ஆன் கட்டளை, அல்லாஹ்வுடைய சட்டங்கள். அது ஒருவர் சலாம் சொன்ன பிறகு ஒரு மறைவு வந்ததும் மீண்டும் சொல்லட்டும் சொல்றாங்க. ஒரு வாகனத்தில் சென்றால் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்லுங்கள், இப்படி ஒரு சட்டம் இருக்கு. ஒரு ஆள் பைக்ல போறாரு, கீழே ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு, அவர் சலாம் சொல்லக்கூடாது, முந்திக்கிட்டு பைக்ல போற ஆள் தான் சலாம் சொல்லணும். இல்லன்னா என்ன ஆகும், 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு, நீ ரோட்ல அஸ்ஸலாமு அலைக்கும்ங்க, வலைசலம் 10 கிலோ விழுந்துருவாரு. சலாம் சொல்ற ஆள் கண்ட்ரோல் பண்ணணும். நான் சொல்றாருன்னா 50 கிலோமீட்டர் 40 ஆக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த ஒரு இடத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அமல் தானே, ஒரு சாதாரண அமலாக சலாம்ங்கிறது. இவ்வளவு அருமையா சொல்லித்தர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபாக்கள் கேட்கும் பொழுது கூட சலாமை எங்களுக்கு சொல்லித்தந்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ், கைஃப நுஸல்லி அலைக்க, ஸலவாத் எப்படி சொல்ல வேண்டும் அப்படிதான் வந்து கேட்கிறாங்க. சலாத்தில் கூட இவ்வளவு ரூல்கள் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய ஆட்சியில் உமர் ஹலீஃபா சக்கரவர்த்தி, அவர் வீட்டுக்கு ஒரு சஹாபி போறார். உமருடைய வீட்டுக்கு, வீடு பூட்டி கிடக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் 3 தடவை சலாம் சொல்றாரு. உள்ள இருந்து பதில காணோம். இவர் திரும்பிடுறாரு. இவர் அப்புறமா உமர் அவங்க கேட்டாங்க, நான் உங்க வீட்டுக்கு வர சொன்னா வந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. வீட்டுக்கு வந்தேன், 3 தடவை சலாம் சொன்னேன், பதில காணோம். 3 தடவை சலாம் சொல்லி பதில் இல்லை என்றால் நீ திரும்பிறேன்னு ரசூலா சொன்னாங்க. இஸ்லாமிய சட்டங்கிற 3 தடவை சலாம் சொன்ன, பதில் இல்ல, சட்டம் என்ன, திரும்பி வீட்டுக்கு போ. சில பேரை பார்த்திருக்கீங்களா, 3 தடவை சலாம் சொல்லுவான், சலாம் சொல்லிட்டு ஓட்ட வழியா சாயோட ஓட்ட உள்ள ஆள் இருக்கு, உனக்கு ஆள் இருக்கா, பதில் இல்ல, போட வேலையை பார்த்திருக்கா சொல்லலாம். அதே மட்டும் இல்ல, சில சலாம் சொல்லி பதில் இருக்காதா, செருப்பு கிடக்குத கிடந்தா உனக்கு என்ன, அவன் வர விரும்பலடா, அவன் எந்த சூழல் யாருக்கு தெரியும். சலாம் சொன்னி சில பேரு செய்யும் பொழுதே முரண்பாட முட்டாளா செய்வான். சலாம் என்பதே அனுமதிக்குதே, சலாம் உள்ள வரலாமான்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றேன்னா அவர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டா நீ வரலாம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அனுமதிக்காக உள்ளதான் சலாம் என்றும் நபிகளார் சொன்னது. சலாம் என்பதே அனுமதி கேட்பதுதான், வலைக்கும் சலாம் என்பது அனுமதி கொடுப்பதுதான் அப்படிங்கிற கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில பேர் உள்ள நுழைஞ்சிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமா, பாதி வந்துட்டு உள்ள வந்துட்டு என்ன அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் வெளி ஒரு விஷயம் எவ்வளவு தத்துவத்தை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன இருக்கிறது அஜர்த்மார்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா என்னன்னே தெரியல. எனக்கு புரிஞ்சது என்ன, எனக்கு சொல்றது ஆச்சரியமா புரியாதா, என்னை விட 50 வருஷம் அனுபவம் உள்ளவங்க இருப்பான். உண்மை என்னன்னு சொல்ல, நபிகள் நாயகத்தினுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் ஒவ்வொரு செயல்களும் பேராச்சரியமுடையதாக இருக்கும். யோசிச்சு பார்க்க மாட்டாங்க, அவ்வளவு அருமையாக நபிகள் நாயகம் சலாத்தை சொல்லி தந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், இவன் என்ன செய்யலாம் பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாயி, இப்படி சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும்னு இருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கன்னு சொல்லலாம், அலைக்கன்னு ஒருமையிலையும் சொல்லலாம். ஒரு ஆளுக்கு பலருக்கு சொல்லாத அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது பெரும்பாலும் யூனிஃபார்மா வந்துருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது என்ன சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாயி. இந்த மௌலுதை சுந்தர தமிழில் சுபஹான மௌலுதுன்னு சொல்லி ஒரு சுன்னத் ஜமாத் அஜர்த்து ஒரு புக்கு போட்டிருக்காரு. அந்த புக்கு வந்து 10-20 வருஷம் இருக்கும். சுந்தர தமிழில் சுபஹான மௌலுது. அது மொழிபெயர்த்தாள் யாரு, தேங்கை சர்புத்தீன் என்ற ஒரு ஆலிம்சா. நான் என்னுடைய 12 வயதில் லால்பட்டியில் ஓதும் பொழுது அவர் ஆலிம்சா ஆக போறாரு. அவ்வளவு பெரிய ஆள் அவர். அவர் ஒரு தமிழ் புலவரும் கூட. அந்த ஆலிம்சா அவர் போட்டிருக்காரு சுந்தர தமிழில் சுபஹான மௌலிது. அவர் மொழிபெயர்த்திருக்காரு, கரெக்டா மொழிபெயர்த்திருக்காரு. நம்ம மொழிபெயர்த்தா கூட தப்பா மொழிபெயர்க்கிறான். அப்படி அர்த்தம் கிடையாது, இப்படி அர்த்தம் கிடையாது, ஒரு வார்த்தைக்கு 100 அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா. அவர் அழகா மொழிபெயர்த்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹே, அந்த முதல் அடி, முதல் பைத்து, முதல் பாட்டு அப்படி வச்சுக்கிடுங்க. சுப்ஹானல்லாஹ்ல முதல் பாட்டு இதுதான். அஸ்ஸலாமு அலைக்க
يا ماحي الذنوب السلام عليك يا جالي الكروب அப்படி எழுதிட்டாங்க. அர்த்தத்தை பாருங்க. முதல்ல சலாத்தை பத்தி ஒரு நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சலாம் என்பது ஒரு பிரார்த்தனை. நீங்கள் எனக்கு துவா செய்யன்னா துவா செய்யன்னு சொல்லாமலே உங்களை துவா செய்ய வச்சிடலாம். என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க வலைசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது என்னது? யாராவது இந்த சலாமை சொல்லும் பொழுது அவரவர் வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லியிருக்கீங்களா? கையை உயர்த்தினா ஒரு 2 பேரோட உயர்த்த மாட்டாங்க. அப்படி உயர்த்தினா கூட பொய் சொன்னாலும் சொல்லலாம். யார் ரெண்டது வீட்டுக்குள் நுழையும் யாரெல்லாம் சலாம் சொல்லி கையை உயர்த்தினா என்ன ஆகும்? யாருக்கும் சலாம். அல்லாஹ்வுடைய சாந்தி, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய கிருபையை கிடைக்க வைப்பது சலாம். அல்லாஹ் அருள் செய்வானாக கோடி கோடி முறை நினைக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்வானாக நான் இப்ப உங்களை பார்த்து சொல்றேன். நீங்க இத்தனை பேர் எனக்கு அருள் செய்ய எனக்கு சொல்றீங்க. யாராவது ஒரு ஆடு இதுவா இல்ல ஏத்துக்குவான்ல? நமக்கு தெரியுமா? எவ்வளவு பேரை பார்க்கிறோம். உங்கள் வீடுகளில் உங்கள் மனைவிக்கு அல்லாஹ்வுடைய கருணை வேண்டாமா? கொண்டாடிக்கு வேண்டாமா? மனைவிக்கு வேண்டாமா? யாராவது மனைவியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்க. புருஷனை பார்த்து யாராவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். சலாம் சொல்வது முதலில் நம் வீட்டிற்கு தான் குர்ஆன்ல இருக்கு. நீங்கள் உங்கள் வீடுகளில் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக் கொண்டு செல்லுங்கள். குர்ஆன்ல இருக்கு. ஓ வீடுதான், வீட்டுல யாரும் இல்ல, கூட்ட கதவை திறக்கிறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எவ்வளவு பெரிய துவா! ஒரு நாளைக்கு 10 வாட்டி உள்ள 10 துவாவாச்சு. உள்ள அலைஹிஸ்ஸலாம் அது ஒரு 10 ஆச்சு. ஒரு சாதாரண ஒரு அமல்ல அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்க போகுது. நம்ம மனைவிக்கு யாரா அத்தா பத்து சலாம் சொல்லுவாங்க? அத்தா அந்த வாரத்தில் வர மோகன் இந்த வாரத்தில் இப்படி போவோம். பெத்த தகப்பன் பெத்த தாய் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கிருபை வேண்டாமா? சரியான நபி வழி அடிபட்டு போனது, நபி வழி இல்லாத பித்அத் நுழைந்து விட்டது. அதுதான் உண்மை. நபி வழிகள் சுன்னத்துகள் எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் மத்தியில் சுன்னத்துகள் எடுபட்டு போகிறதோ, இல்லாமல் போய் விடுகிறதோ, அப்பொழுதெல்லாம் பித்அத்கள் நுழைந்துவிடும். முஸ்லிம்கள் கரெக்டாக நபி வழியை ஒவ்வொரு காலகட்டத்திலும் கரெக்டா பயன்படுத்தணும் வைங்க, பித்அத் நுழையாது. பித்அத் நுழைவதற்கு அது ஒரு காரணம். நபி வழி இல்லாமல் போய்விட்டால் கண்டதும் நுழைந்து விடக்கூடும். அதுபோல நுழைந்து விட்டதுதான் இந்த மௌலித் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டு சலாத்தை பற்றி எத்தனையோ வகை வந்திருக்கிறது என்றாலும் கூட ஒரு இடத்தில் பாட்டு பாடிக்கொண்டு சலாம் சொல்லவில்லையேன்னு கேட்கிறோம். யாராவது பதில் தருவாங்களா? அடுத்து ஏதாவது ஒரு மீட்டிங் கூட பதில் தருவாங்க. நம்ம எந்த கேள்வியை கேட்கலையே அதுக்கு பதில் சொல்லுவான். அந்த கேள்வியை கேட்டே இருக்க மாட்டோம், அதுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருப்பான். கேள்வி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை பற்றியும் சலவாத்தை பற்றியும் எத்தனையோ விளக்கங்கள் சொன்னார்கள். எங்கேயாச்சும் எந்த இடத்திலாவது ஒரு இடத்தில் ஒரு மூலையில் பாடிக்கொண்டே சலாம் வந்திருக்கிறான் கேட்கிறான். பாடிக்கொண்டே சலாம் சொன்னால் அது சலாமா? நான் பாட்டு பாடிக்கிட்டே சலாம் சொன்னாரு, அது சலாமா? அது அல்லாஹ்வின் தூதரே முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. யாரா அப்படி சலாம் சொல்லுவானா? காத்த கொஞ்சம் வா, ரசூலோட போய் சலாம் சொல்லு, அப்படி யாராவது சொல்லுவானா? அது அடே, பாடல் சலாமாக முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது. பைத்தியக்காரத்தனமானது. ஒரு அஜரத்துக்கோ ஒரு ஆலிம் சாக்கோ பள்ளிவாச முத்தவல்லிக்கோ லெப்பைக்கோ பாடிக்கிட்டே சலாம் சொல்லி பாரு பார்ப்போம். அஜரத் அங்க இருந்து வர்றாருன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அஜரத் சொல்லுவோம், அலைஹிஸ்ஸலாம் பாரு, ஹஜரத்து சலாம் அலைக்கும் என்ன செய்வாரு? கிண்டலானான்னு கேட்பாரு. அத்தா அங்க இருந்து வர்றாரு, யாரா அத்தாவா சொல்லி பாருங்க. அப்படி அத்தா அம்மாவும் வீட்டுல இருக்காங்க, உள்ள வரும்போது அத்தாவே சலாம் அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும். இங்க இருந்து மாமியார் வர்றான், மாமியாரே சலாம் அலைக்கும். அவா மர்மகனே வலைக்கும் முஸ்ஸலாம்னா மொத்த குடும்பம் மெண்டல்னு சொல்ல மாட்டான்.
ஏன் சொல்றான்? இது சலாம் அல்ல, பாட்டு. பாட்டு எப்படி சலாமாக முடியும்? ஒரு உபதேசம், ஒரு உரைநடை, நபிகளுடைய சொற்கள், குர்ஆன் வசனங்கள் உபதேசமாகும். பாட்டு உபதேசமாகுமா? திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒரு பிக் பாய் என்ன செய்வீங்க? சப்புன்னு அரைஞ்சு கையை பிடிப்பீங்களா? திருடாதே பா அப்படியே சொல்லுவோம். ஒருத்தன் பஸ்ல போய்கிட்டு நல்லா தூங்குறிய, ஒரு மெதுவா பாயில கை விடுறான், திருடாதே சொல்லுவீங்களா? லூசு பேரா முறை எடுத்துட்டு போயிட மாட்டான். அடே, பாடலை ரசிப்பதற்காக படிச்சு தொலை. அதுல ஷிர்கான அடி இல்லைன்னா படிச்சுட்டு போ, அசிங்கமான இடத்துல இல்லைன்னா படிச்சுட்டு போ, பொய் இல்லைன்னா படி. நீ பொய் அசிங்க எல்லாம் கலந்துல இருக்கு. மன்றாவஜ் யா கரீமல் வாலிதைனி ஹவுலுக ஸஃபில் முபரக் விருதுனா யௌமன் நுஷூர். பாலும் பழமும் கைகளில் ஏது ஓல்டு பாட்டு. சில பேர் இப்போ உள்ள லேட்டஸ்ட் பாட்டை போடுங்க, எனக்கு தெரியாத. இதெல்லாம் சினிமாலாம் பாக்குறது இல்லையே. ஆனால் சில பாட்டு காதல் வந்து உழத்தான் செய்யுது. நான் ஏன் தெரியுமா கிண்டல் பண்றேன்? கிண்டலுக்கு உரியதுதான் மூலை. இன்றைய உலகத்தில் எத்தனையோ வகையான மதங்கள், சமயங்கள் இருக்கின்றன. அந்த மதங்கள், சமயங்களில் பாடல்கள் வணக்கமாக இருக்கலாம். பாட்டே அவங்களுக்கு வணக்கம் தான். வணக்கத்திலே பாட்டிலேயே பிரார்த்தனை எல்லாம் செய்வாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடலாக வணக்க வழிபாடை சொல்லித்தரவில்லை. காரணம், நபிகளாருக்கு பாட தெரியாது அப்படின்னு நான் சொல்லல, குர்ஆன்ல இருக்கு. உமா அல்லம்னாஹு ஷஅர வமா யம்பகி லஹு. இந்த முஹம்மதுக்கெல்லாம் பாடலை, கவிதையை சொல்லிக் கொடுக்கவில்லை. சூரத் யாசீன்ல தானே இருக்கு. எந்த யாசீனை மையத்தலுக்கு என்று ஒதுக்கி வைத்து விட்டார்களோ, அருமையான சூரா, விஞ்ஞானத்தை சொல்லக்கூடிய சூரா அது. வானங்கள் பூமிகளை சொல்லி அதனுடைய தத்துவங்களை சொல்லக்கூடிய சூரா சூரத் யாசீன். அந்த யாசீனில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உமா அல்லம்னாஹு ஷஅர வமா யம்பகி லஹு. இந்த முஹம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அவருக்கு தேவையில்லை. அது நபிகளாருக்கு தேவையில்லை என்றால் எப்படி ஒரு முஸ்லிமுக்கு தேவையாக இருக்கும்? ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிக் கொடுக்காத எப்படி அது வணக்கமா இருக்கும்? எப்படி அது துஆவா இருக்கும்? அது எப்படி சரியா இருக்கு? யோசிச்சு பாருங்க. மற்ற மதங்கள் அப்படி இருக்கலாம். இன்னபை தன்னந்த சாக்கினுஹு, இது ஒரு மாற்றுவத பாட்டு. இன்னபை தன்னந்த சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யத்தின்னாசு பில் ஹுஜஜி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, அவங்களுக்கு அது ஓகே, அத வருத. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். எல்லாம் இயேசுவே நாமக்கல், அவங்களுக்கு ஓகே இயேசுவே. இத ஒரு அஜிட்ட போய் கேளு, எல்லாம் இயேசுவே நமக்கெல்லாம் இயேசுவேன்னு சொல்லாமன்னு கேளு. ஷிர்க் கூடாது. ஒரு நபியை கூப்பிட ஷிர்க்குங்கிறான், மொய்தீனை கூப்பிட தப்பு இல்லைங்கிறான். படுவாவில கொஞ்சம் யோசிச்சு பாரு. இயேசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அது கூப்பிடக்கூடாதுதான். ஒரு நபியை கூப்பிட்டாலும் சாதா மனிதனை கூப்பிட்டா எல்லாம் ஒண்ணுதான். ஷிர்க் நான் கடைசியில் சொல்றேன். அவன் மற்ற மதங்களுக்கு பாடல்கள் வணக்கமாக, இபாதத்தாக, பிரார்த்தனையாக இருக்கலாம். நமக்கு பாட்டு ஒரு பிரார்த்தனை ஆகுமா? பாடிக்கொண்டே சலாம் சொல்ல முடியுமா? ஒரு அழகான பாட்டு, நல்ல ஒரு பிரார்த்தனை. ஒரு அஜர்த் என்ன செய்யறாரு, தொழுவ முடிஞ்ச உடனே, வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ தயை புரிவாய் அல்லாவே ஆமீன். பாட்டு வருது, ஹனீஃபாவுடைய பாட்டுதான். இப்படி ஒரு அஜர்த் துவா செஞ்சா அந்த மக்கள் ஏத்துக்குவாங்களா? என்ன அஜர்த் லூசா உங்களுக்கு? ஒழுங்க துவா, இது துவா தானே, ஏன் ஏத்துக்கல? பாடல் அத்தனைய நாங்க சொல்றோம். பாட்டு எப்படி இபாதத்தா இருக்கும்? பாட்டு எப்படி வணக்கமா இருக்க முடியும்? பாட்டு இபாதத் என்பது மட்டுமல்ல, விஷத்தை கக்கக்கூடிய வார்த்தைகள், விஷக்கிருமிகள். மௌலிது என்பது சும்மா இல்ல, ஏன் இஷ்டத்தில் சொல்லல. அஸ்ஸலாமு அலைக்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைத்தலை வேதற்கு இஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல,
எப்படி வேறு அறுக்கிறாங்கன்னு ஒன்று ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு சாம்பிள், இணை வைத்தலை குழி தோண்டி புதைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலில் தூக்கி போட்டு மிதிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பாவத்தை நபிகள் நாயகம் குழி தோண்டி புதைத்தார்களோ அந்த பாவத்தை நபிகள் பேரால் செய்வது விஷமத்திலும் விஷமம். தெரியுமா உங்களுக்கு? எப்படி? உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் உச்சமாக பேசுற இப்ராஹிம் நபின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் ஒருபோதும் இணை வைத்தவர் அல்ல, இணை வைக்க மாட்டார் இப்ராஹிம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அவ்வளவு ஆழமாக அழுத்தமாக கீத போதனை செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபிகள் நாயகம் மக்கா வெற்றி அடைந்த பிறகு காபத்துல்லாஹ் துறக்கிறாங்க. உள்ள பார்த்தா இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியினுடைய சிலைகள் இருக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்படல. சிலை இருக்கிற ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். சிலை இருந்த கோலம் எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜோசியம் பார்க்கிறது போல ஒரு கையில ஒரு குச்சியை கொடுத்து வச்சிருக்கான். இப்ராஹிம் நபி எப்படா ஜோசியம் பார்த்தாங்க? ஒரு ஜோசியக்காரன் கையில கம்ப கொடுத்தா எப்படி நிப்பான் அத மாதிரி நிக்க விட்டான். இந்த சிலைகளை ஒரு மாதிரி விடுவாங்களே, புறா பறக்கிற மாதிரி இப்பெல்லாம் சிலை செய்யறானே. சோ இப்ராஹிம் நபி ஜோசியம் பார்த்தாரு கொண்டு வர்றான். ஏன்? இப்ராஹிம் நபி சுனத்துன்னு சொல்லணும் இல்ல யூதெல்லாம். இது இப்ராஹிம் நபியே செஞ்சாங்க. எப்பவுமே ஒரு அக்கிரமத்தை செய்வதற்கு நல்லோரின் பெயரில் தான் இட்டு கட்டுவார்கள். ஒரு நல்ல ஆள் ஒண்ணு செஞ்சாருன்னா அது தப்பு இல்லைன்றோம் மக்கள். இப்ராஹிம் நபி ஜோசியம் பார்த்தது போல வச்சான். ஜோசியம் பார்க்கிற ஷிர்க்குன்னு எத்தனை ஹதீஸ்கள் இருக்கு. எவன் ஜோசியக்காரன் போய் ஜோசியக்காரனோ பகது கபரபிமா உன்சில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முகமது மீது இறக்கப்பட்ட குர்ஆனை மறுத்து விட்டான். மொத்த குர்ஆனை மறுத்ததற்கு சமம் அது. அவ்வளவு காட்டமாக நபிகள் பெருமானார் பேசினாங்க. இவ்வளவு கடுமையா சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னு பாருங்க. தன் மனைவி ஆயிஷா வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஆயிஷா வீட்டுக்கு வரும் பொழுது வாசல்ல ஒரு துணி தொங்குது, திரை. அந்த திரையில ஒரு உருவம் இருக்கு, போட்டோ உருவம் வரைஞ்சிருக்காங்க அவனும். இத பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னஞ்சாங்க, என்னெல்லாம் கேட்கல, ஹதக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழிச்சு வீசிட்டாங்க ரசூலுல்லாஹ். துணியில என்ன இருக்கு? உருவம் இருக்குங்க. அந்த உருவத்தை பார்த்து கிழித்து வீசினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? திரையில தானே இருக்கு, ஏன் உருவத்தை கிழிச்சு வீசுறாங்க? ஒரு உருவம் மாட்டப்படுமானால் மனிதன் என்ன செய்வது தெரியுமா? ஷிர்க் செய்ய ஆரம்பிச்சிருவான். ஏன் வச்சிருக்க உங்களுடைய போட்டோ இருக்கு, அப்படி வச்சிருக்க போட்டோ. நம்ம உயிரோட இருக்கோம். உயிரோட இருக்கும்போது நம்மளை யாரும் மதிக்க மாட்டான். வீட்டுல மனைவி மக்கள் என்ன செய்யாது, பெருசா மதிக்காது. நீ எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும் பொண்டாட்ட மதிப்பு பெருசா இருக்காது. ஆமா, உங்களை பத்தி தெரியாதுன்னு போயிடும். நம்ம மூத்தா போயிட்டு வைங்க, அப்பதான் நம்ம போட்டோக்கெல்லாம் மதிப்பு வரும். நம்ம போட்டோ எடுத்து வச்சிருப்போம், மூலையில கிடக்கும். மூத்தா போயிட்டோம்னு சொன்னா அந்த மூலையில கிடக்கிற போட்டோவை எடுத்து தொடச்சு அம்மா பெட்டியில வச்சான். வீட்டுல ஏதாவது சண்டை வந்துன்னா நேர போட்டோ எடுத்து, நீங்க விசாம போய் சேர்ந்துட்டு என்ன விட்டுட்டு என்ன அநியாயம் பண்றாங்க தெரியுமா, இதை பார்த்து கூட்டுவாங்க போட்டோட்ட. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு போட்டோவில் ஆரம்பிக்க, போட்டோக்கு சக்தி இருப்பதை போல போட்டோ நம்ம உயிரோடு சொல்ல கேட்காது, போட்டோட்ட போய் பேசிட்டு இருக்கோம். அந்த போட்டோக்கு ஒரு சக்தி இருப்பதை போல மனுஷன் நினைச்சோன்னு கிளி நாட்டார் கிளி குப்பையில ஓடு. அப்புறம் அந்த துணி எடுத்து ஆயிஷா அவர்கள் தலையணை உரை தைத்தார்கள்லாம் வருது. அந்த தலையணை உரையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. அப்ப கீழே தரையில இறக்கு, தரையில எடுத்தா தான் மதிப்பு இருக்காது. தலையணை உரை தரையில நடக்கும், தலை தலைவனையோட அது துவைக்கணும் தப்பு அடிக்குமே. ஒரு இடத்தில் மாட்டப்படும் பொழுது மரியாதை வந்தால் அது அப்படியே மேலிக்க போயிடும். பூவை போட ஆரம்பிச்சிருவான், கும்பிட ஆரம்பிச்சிருவான், பத்தியை கொளுத்து வைப்பான். வேற இருப்பு மட்டுமல்ல, குழி தோண்டி புதைத்தார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்வை தவிர யாவற்றையும் கையேந்த கூட. உன் கஷ்டத்தை அல்லாஹ்ட்ட கேளு, படைச்சவன்ட்ட கேளு. கஷ்டத்தை போக்கக்கூடியவன் யார்? பாவத்தை நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் பாவத்தை நீக்குவன் அல்லாஹ்னு சொல்றதை விட ரூபாய் இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர எவனடா பாவத்தை மன்னிக்க முடியும்? ஒரு கொஸ்டின் ஆகுது. யாரா பாவத்தை மன்னிப்பா? கடுமையான வார்த்தை இது. அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் பொதுவாக சொல்லுது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரிக பி, ஷிர்க் வைத்தலை மன்னிக்க மாட்டான், மற்ற பாவத்தை மன்னிப்பான். ஷிர்க் வைப்பதை கூட உலகத்தில் சாவதை உந்தி ஒரு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பான். நம்ம எல்லா ஷிர்க்க மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு தெரியும். அது எப்ப? மறுமையில. உலகத்துல ஷிர்க் வச்சா சாவரை வந்து மன்னிப்பு கேட்டுருங்க.
சஹாபாக்கள் ஷிர்க் வைத்தவர்கள் தான் ஒரு காலத்தில். ஈமான் ரசூலுல்லாஹ்க்கே தெரியாம இருந்துச்சுங்கறான்ல, அவங்க எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கலையா? தப்பு செஞ்சிருக்க, ஷிர்க் வைக்கிற. இப்ப இந்த வினாடி மன்னிப்பு கேளுங்களேன். யா மாஹிது நூபல் பச்சையா சொல்றிய, யா ஜாலில் குரூப் கவலையை அற்றக்கூடியவரே சலாம் அலைக்கும். நபிகளாருக்கு நடந்த கவலை எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நபிகளாருடைய வாழ்க்கையில் இடி வீழ்ந்ததை போல ஒரு கவலை இருந்தது. இடி வீழ்ந்தது. என்ன? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறு எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நமக்கு நம் மனைவிக்கு ஏதாவது ஒரு அவதூறு ஊருக்குள்ள பேசலாம், தாங்க முடியுமாங்க? ஒரு ஒழுக்கம் இல்லாத பெண் மீது ஊருக்குள்ள தப்பா பேசலாம், அந்த உண்மையில தாங்க முடியாது. ஒழுக்கம் இல்லாதவள் கூட தாங்க மாட்டாள். என் தாயை விட, உங்கள் தாயை விட, நம் எல்லோரின் தாயை விட ஒழுக்கமானவள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த சீமாட்டி எவ்வளவு ஒழுக்கமா இருந்திருப்பாங்க. அவர்கள் மீது ஒரு கலங்கம் அபாண்டம் இதை சும்மாவா? அழுது 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 என்னுடைய கண்ணீர் வற்றி விட்டது. நாங்க ஆயிஷா எத்தனை நாள் தெரியல, பல நாள் கண்ணீர் எல்லாம் போச்சு, ரத்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அவர் வகி எப்படி வருது தெரியுமா? ஆயிஷா தூய்மையானவன் சும்மா சொல்லலாம், அல்ல எப்படி வார்த்தையை சொல்றான் பாருங்க. லௌலா இஸ்ஸமிஅத்துமூஹு லன்னல் முஃமினீன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. இந்த முஸ்லிம்கள் சஹாபாக்களை சொல்றான். இந்த முஸ்லிம்கள் இந்த ஆயிஷாவின் மீது ஒரு அவதூறை கேள்விப்பட்ட பொழுது அப்படியெல்லாம் இருக்காது என்று அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். காதுல உழுதா? அடப்பாவிகளா, அநியாயமா சொல்றீங்க, அது எப்படி ஆயிஷா தப்பு செய்வாங்க என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? சஹாபாக்கள் தங்கள் உள்ளத்தில் நல்லெண்ணம் வைத்திருக்க வேண்டும். ஆயிஷா அப்படிப்பட்டவர் அல்ல, தூய்மையானவர் என்று நீங்கள் நினைத்திருக்க வேண்டும், சொல்லி இருக்க வேண்டும். என்ன நினைச்சிட்டாங்க? இருக்கும் இந்த மனுஷ புத்தி தானே. புறம் பேசுற பாருங்களேன், ஏன்டா புறம் பேசுற கேள்வி பாருங்க. இருக்கிறத தானே சொன்னோம், அடுத்த ஆளை சொல்லும் பொழுது இடிக்குது, ஒன்னு சொன்னா வலிக்குது இல்ல. இஸ்தத்திய கல்பக்க நாங்க சொல்லலாம், உள்ளத்தில் தீர்ப்பை கேட்டு. என் அக்காவுக்கு நடந்தான் எனக்கு நினைச்சு பாரு, என் தங்கச்சிக்கு என் பிள்ளைக்கு நடந்தான் நினைச்சு பாரு. அப்ப எவ்வளவு கோவம் வருது அடுத்த ஆள் சொன்னா. இது மாதிரி அவங்க இல்லையா? அந்த மாதிரி ஆயிஷா மீது ஒரு அவதூறு இப்படி இட்டுக்கட்ட பொழுது இருக்கவே இருக்காது என்று அல்லவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு தர்மம் அடியுது. மொத்த சஹாபாக்கள் நொந்துட்டாங்க, பிரச்சனை இல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனை. மதீனாவே அல்லோலப்பட்ட காலம் அது. மதீனாவுக்கே கவலை என்பது போல ரசூலுல்லா ஒரு முடிவு சொல்ல முடியல. இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகளிடத்திலே ஓடி வருகிறார். அன்பு மகளே, வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான், நீ ரொம்ப தூய்மையாமா, சீக்கிரம் போ ரசூலுல்லாஹ்ட்ட நன்றி சொல்லு. முடியாதுன்றாங்களா ஆயிஷா? முடியாது. நான் ஏன் ரசூலுல்லாஹ் நன்றி செலுத்தலாம்? என்னை படைத்தவன் தானே என் கலங்கத்தை நீக்கினான், என் கவலையை போக்கியவன் அல்லாஹ், அவருக்கு நன்றி செலுத்து என்றார். இதுதானே ஈமான். புருஷா அல்லாஹ்வுடைய தூதர், அந்நாட்டின் ஜனாதிபதி, எவ்வளவு பவர் பண்ற ஒரு தூதர் தான். அல்லாஹ் கஷ்டத்தை ஏன் ரசூலுல்லாஹ் இறைஞ்சாங்க? சந்தேகப்படல. ஆனாலும் குர்ஆன்ல ஏதாவது ஒரு தெளிவு வரட்டும், வஹி வரட்டுமே, பொறுமையா இருந்தாங்க ரசூலுல்லாஹ். இப்போதைக்கு நான் எந்த முடிவும் சொல்ல மாட்டேன்னு இருந்தாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் உடனே என் மனைவி அப்படிப்பட்டவள் இல்லைன்னு சொல்லலையே? சொல்ல முடியாது. வேணும்னே அல்லாஹ் இப்படி ஆக்குறான். அல்லாஹ் தான் இந்த கலங்கத்தை போக்க வேண்டும் ஆக்குறான். கவலையை போக்கக்கூடியவன் அல்லாஹ். அப்படிதான் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா அல்லாஹ் என் கவலையை போக்குவாயாக. மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி, கவலை துன்பம் துயரத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இயலாமையை விட்டு, கோழைத்தனத்தை விட்டு, மனிதர்களின் அடக்குமுறைகளை விட்டு. மனிதர்களின் அடக்குமுறை விளங்குதா? முஸ்லிம்கள் எவனும் பயப்படக்கூடாது. எவெல்லாமோ ஆட்சி வந்துட்டாரு என்ன ஆகும்? ஒண்ணு கிழிக்க முடியாது. ரொம்ப மனிதர்களின் அடக்குமுறைகளை விட்டு காப்பாற்றியா அல்லாஹ் சொல்ல கேட்டாங்க. அந்த நம்பிக்கை முஸ்லிம்கள்ட்ட இல்லைங்க. மீண்டும் இவனே ஆட்சிக்கு வந்துட்டா என்ன ஆகும், என்ன செய்வான் அப்படின்னு. நம்ம உயிர் அவங்க இல்லையா அப்படி யோசிக்க மாட்டீங்களா? அட ஏன் உயிர் அவங்க இல்லையா இருக்கு, எனக்கு ரிஸ்க் அளக்கிறது அவன் அளக்கிறான், இப்படி யோசிக்க மாட்டீங்களா? முஸ்லிம்களே பயப்படுறாங்க. மீண்டும் அவனே ஆட்சிக்கு வந்துட்டா பள்ளிவாசலை இடிச்சுட்டாங்கன்னா அப்படின்னு பயம். நம்ம மக்கள் அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலுக்கு இடிக்கும் மொழியா பார்த்துட்டு இருக்கான். அவன் கையை காலம் முடக்க வேண்டியதானே. இஸ்லாத்தை புரிந்து கொள்ளது. லா எதிர்க்கும் மல்லல்ல இதை ஞாபகம் வச்சுக்கிறது. நீங்கள் நேரான வழியில் நடந்தால் வழிகட்டவரை உங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாது. ஓட்ட லட்ச ஓட்ட இருக்க, ஓட்ட நபி வழி இல்லையே, தொழுகை இல்லையே, தௌஹீத் இல்லையே, கண்ட அவுலியாட கையேந்திட்டு இருக்கிய,
படைச்சவனை விட்டுட்டு படைக்கப்பட்டவனை போய் கேட்டுட்டு இருக்கிய, ஒரு தாயத்தை நம்புறிய, தகட நம்புறிய. யோசிச்சு பாரு, நீ நேர்மையாக நடந்தால் உன்னை எவனும் எதுவும் செய்ய முடியாது. தசூலமின் ஒழிஞ்சுபாலுங்கிறான் அல்லாஹ். மலையை நகர்த்தும் சூழ்ச்சியாக இருக்கட்டுமே. இந்த வசனத்தெல்லாம் பாருங்க, எப்படி ஒரு பூஸ்டரை திறந்துக்கிறிய. மலையை நகர்த்தி கொண்டு எவன் ஆட்சிக்குனாலும் வரட்டும், மொத்த இந்தியா ஆளட்டும், உலகே ஆளட்டும், மலையை தூக்கிட்டு வந்தாத்தான் என்னங்கிறான் அல்லாஹ். தசூலமின் ஒழிஞ்சுபால், மலையை நகர்த்தும் சூழ்ச்சியா இருந்தாலும் அவனுடைய கண்ட்ரோல் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் நான் தான் உன் மேல வந்து விழும் மலை. அவரே மலையை தூக்கினாலும் நடக்காது. எவ்வளவு குர்ஆனை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பயம், பீதி, குழப்பம், அவன் வந்துட்டானா ஒரு மண்ணு கிழிக்க முடியாதுங்கிற நம்ம அவன் கையில இருக்கு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது வேறு, எதிர்ப்பை தெரிய வைக்கணுங்கிறது வேறு. ஆர்ப்பாட்டம் செய்ய மனிதன் செய்ய வேண்டியதை செய், அதுக்கு மேல அல்லடக்கு. ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க, பண்ணணும். சில இடத்துல நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு கூட்டத்தை காட்டினாதான் அவர்கள் பயப்படவே செய்வார்கள். இந்த மாநிலத்தில் தானே பாண்டிச்சேரியில ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எதிர்கட்சிக்காரன் கழுதையிடம் மனு கொடுக்க நடத்தலாம். அப்ப ஆட்சியில் இருந்தவன ஒரு மனுவை கொடுத்தாங்க. மனுவை கொடுத்தவன அந்த முதலமைச்சர் தூர வீசிட்டான். எதிர்கட்சிக்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த மனுவை எழுதி கழுதையிட்ட கூட பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்தான். கழுதை புர்றது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணான். என்ன அர்த்தம்? இந்த முதலமைச்சர் கழுதன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஆர்ப்பாட்டம் செய்தால்தான் நாட்டுடைய தலைவிதிங்க. வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் இந்தியாவில் நடக்கிற இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா? வக்கீல்கிற யாரு? கோர்ட்ல போய் நம்மளுக்கு நீதியை வாங்கி தருவன் வக்கீல். அவனுக்கே நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்ல, ஆர்ப்பாட்டம் பண்ண வர்றான். ஏன்? கேஸ் போட்டு 6 வருஷம் ஆயிடும். எப்ப தீர, எப்ப கொண்டு வர? அப்ப நீதியை சொல்லக்கூடிய, நீதிமன்றத்தில் நீதியை வாதாடக்கூடிய வக்கீல கூட வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் பண்றான். அதனால நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றது, எதிர்ப்பது மனிதன் செய்ய வேண்டிய அனைத்து முயற்சிகளும் செய். அதுக்கு மேல அல்ல நகையும் அதை விட்டுறாரு. எவ்வளவு பெரிய அக்கிரமனாலும் வரட்டும். நீங்கள் உங்கள் இஸ்லாத்தை விட்டு போகும் வரை உங்களுடைய சண்டைக்கு தான் வருவான். சும்மா இல்ல, நான் முஸ்லீம் இல்லை, நானும் சிலையை கும்பிடுறேன்னா தான் விடுவான், இல்லன்னா அடிப்பான். பயப்படாத, பயந்து சாகாத. அல்லாஹ்வுடைய நம்பிக்கைங்கிறது இருக்க, ஈமானின் உச்சமே அல்லாஹ்வை நம்புவதானுங்க. ஒரு சாபி ரசூலுல்லாஹ் கேட்கறல, யார சொல்லலாம், அருமையான உபதேசத்தை செய்யுங்க. ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தா, அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன் என்று சொல், அதில் உறுதியாக இருந்தாங்க. சும்மா சொல்றது இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் பாத்தியா ஓதுற மைது சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. அல்லாஹ்னு சொல்லனா அவன் பயப்படுங்க, வாடா அப்படின்னு சொல்லணும். அக்கிரமத்தில் எதிர்க்கணும், வச்சு பாருங்கணும், அநியாயம் செய்யக்கூடாது. அதுதான் அக்கிரமம் செய்யக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு தைரியமான இல்லை, மார்க்கத்தில் ஒண்ணு குற்றம் கிடையாது. அல்லாஹ்வை நம்பு, அதில் உறுதியாக இரு. அப்படி ஒரு ஈமானின் உறுதியை தந்து இணை வைத்தலை குளிதோண்டு புதைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இஸ்லாத்துல உட்கார்ந்துட்டு இஸ்லாம இல்லாம ஒரு ஷிர்க் வச்சா ஓகே வைக்குவான். இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஹதீஸை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு சின்ன வார்த்தை தான். லா யகுல் அஹதுக்கும் அல்லாஹும்ம அக்ஃபிர் லி இன் ஷி'த அல்லாஹும்ம அர்ஹம்னி இன் ஷி'த. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது ஷிர்க்கை புரிந்து கொள்ள. சின்ன ஒரு விஷயம், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே சொல்றோம், அல்லாஹ் நாடினாலும் எல்லாரும் சொல்றோம். இந்த அல்லாஹ் நாடினால் என்பதை அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் பொழுது சொல்லாதீர்கள். நாங்க சொல்லலாம், அல்லாஹ் துஆ கேட்கணும். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி இன் ஷி'த, யா அல்லாஹ் நீ நாடினால் என் பாவத்தை மன்னிப்பாயாக. இப்படி கேட்க கூடாது. நீ நாடுறதை தவிர ஒரு வழி இல்லைன்னு, நீ நாடினால் மன்னிப்பாயான்னு கேட்டா என்ன? அதை ஊன்றி கவனித்தால் அதுல கடுகள ஒரு ஷிர்க் இருக்கு. நம்மை அறியாமல் ஒரு இணை வைத்தல் இருக்கு. ஒரு பிசுறு கூட இணை வைத்தல், ஒரு பிசுறு கூட தொட்டக்கூடாது. அதான் இஸ்லாமிய கான்செப்ட். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. இணை வைத்தல் சாயல், ஒரு பிசுறு எப்படி அந்த போட்டோவை தூக்கி அடிச்சு நொறுக்குனாங்களோ, அங்க இருந்து எங்க உருவாகுதோ அங்க தோண்டு குழியா அதுக்கு அப்படின்னாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி நம்ம அறியாமல் ஒரு பிசுறு வந்துடக்கூடாது. எப்படி வரும்? யா அல்லாஹ் நீ நாடினால் மன்னிப்பாய், ஆனா என்ன ஷிர்க்கு வரும் எப்படின்னு பாருங்க. நாடினாலுக்கு அர்த்தம் என்ன? இஷ்டம் இருந்தாலும் அர்த்தம். நீ நாடினா விரும்பினால் தாங்குறோம்ல, அதான் நாடினாலும் அர்த்தம். ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்கிறீங்க, அவன் கொஞ்சம் கிராக்கி பண்றான், என்ன செய்வீங்க? இஷ்டம்னா தான்.
இல்லன்னா போ, நாளைக்கு நீ ஏண்ட கேட்க வருவீல்ல அப்ப பாத்துக்கிறேன். இஷ்டம் இருந்தால் இஷ்டம் இருந்தா தா, இல்லாட்டி போ நான் அடுத்த ஆள் கேட்டுக்கிறேன் அப்படி வந்துடும். இத மாதிரி நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லி பாருங்க, யா அல்லாஹ் இஷ்டம் இருந்தா என் பார்த்து மறிச்சுக்க, இல்ல நாளைக்கு நீ ஏண்ட வருவீங்க அப்படி ஆயிரும். அது மட்டுமல்ல, நீ இஷ்டம் இருந்தா பார்த்து மறிச்சு, இல்லன்னா போ நான் வேற அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிறேன், ரெண்டு அல்லாஹ் இருக்கிறதா ஆயிரும். நம்ம ஊர்ல பெண்களே பேசுவாங்களா இல்லையா, இவன் சேட்டை தாங்க முடியல எந்த அல்லாஹ்ட்ட சொல்ல, எந்த அல்லாஹ்ட்டயா 10 அல்லாஹ் இருக்கான். ஷிர்க் இது. இந்தியாவில் சொல்லவா, ரஷ்யாவில் சொல்லவா, சவுதி அப்படியா அர்த்தம் ஆயிரும். எந்த அல்லாஹ்ட்ட சொல்ல, அப்படி சொல்லக்கூடாது. எந்த ஆண்டவன்ட்ட போய் கேட்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்டவனா இருக்கான், குறைஞ்ச 2 நேரத்துல எந்த ஆண்டவங்களாம். ஒரு சின்ன வார்த்தையில் கூட இணை வைக்கிறேன் சாயல். ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க? ஏனென்றால் ஒருவர் இணை வைத்து விட்டார் என்று சொன்னால் நபியின் மனைவியா இருந்தா கூட அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். நபியின் தாயாக, தந்தை, ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர், என்ன அதுக்கு மேல வேணும்? இந்த உலகத்திற்கே மாபெரும் அருள்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள் நபிகள் நாயகம். அந்த அருள்கொடையை பெற்றெடுத்த பெற்றோர், எந்த கொடுமை இது நம்ம நினைச்சு பார்த்தா. ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன், ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்டவர். அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீனை பெற்றவர்கள் யார்? பெற்றோர். அவ்விருவரும் நரகத்தில். காரணம் இணை வைத்த கொடுமையா. இணை வைத்துட்டாங்கன்னு சொன்னா நபியின் அத்தா, அம்மா, மனைவி, புள்ளலால பார்க்க மாட்டான், மனுஷன் தான் பார்ப்பான். கலெக்டர் பொண்டாட்டி வந்தா கலெக்டர் பொண்டாட்டி மேடம் வாங்க அப்படிமா, முதலமைச்சர் பொண்டாட்டினா மேடம் வந்திருக்காங்க அம்மா. அல்லாட்ட நபியின் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஈமான் இருக்கு அவளுக்கு அப்படி பாருன்றான். அப்படித்தான் குர்ஆன்ல சொல்லலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவ்விரண்டு மனைவிமார்களும் தங்கள் புருஷனுக்கு துரோகம் செய்து இணை வைத்து விட்டார்கள். நரகத்திற்கு போக சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் இந்த 2 தூதர்களும் தங்கள் மனைவிக்காக எதையும் செய்ய முடியும். அதனால பேச முடிஞ்சா என்ன இல்ல, என் பொண்டாட்டி தானே, இந்த பிரச்சனை வச்சுக்கிடாதுன்றாங்க. ஓம் பொண்டாட்டியா, அவள்கிட்ட ஈமான் இருக்கா பாரு. நீ இறை தூதர் 950 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு 100 வயசுல கல்யாணம் முடிச்சாலும் 850 வருஷம் பொண்டாட்டியோட வாழ்ந்திருப்பாங்க. அந்த அம்மா 850 வருஷம் வாழ்ந்து ஈமான் போவலிய உள்ளத்துல அல்லாஹ் குபேலதிக்கு இஷ்டான அல்லாஹ்விடத்தில் மதிப்பு என்பது ஈமான் தான். இணை வைத்தல் இல்லாமல், ஷிர்க் இல்லாமல், பியூரான ஏகத்துவம், பியூரான தௌஹீத், பியூரான ஒரே கொள்கை, அதுதான் அல்லாஹ் விரும்புறான். அந்த இணை வைத்தலுடைய சாயல் இருந்தாலும் அதை வேறறுத்து குளிதோண்டு புதைக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து அல்லாஹ்விடம் மட்டும் கையேந்தி அவன் அருளை இம்மேலும் அருளையும் வருவோமாக என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.